மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கடவுளின் விதிப்படிதான் அனைத்தும் நடக்கும். அந்த வகையில் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மன் எழுதிய விதிப்படி கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான்களின் நிலையை பொறுத்து, மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை எப்படி இருக்கும், தொழில் எப்படி அமையும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எதிர்காலம் எப்படி இருக்கும், பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் எப்போ தான் ஒழியும் அப்படின்ட்டு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் பிரம்மன் எழுதிய விதிப்படி தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். விடாமுயற்சியால் வெற்றியை அடையக்கூடியவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். சனி பகவானும் குரு பகவானும் உங்களுடைய வாழ்க்கையில் 90% பக்க பலமாக இருப்பார்கள் என்பது பிரம்மனின் விதி. தொழிலில் மிக பெரும் முன்னேற்றத்தை சனி பகவானால் நீங்கள் அடைவீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். சமுதாயத்தில் மிக பெருமளவில் பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகள் 99% கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது என்பது பிரம்மனின் விதி. தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. எந்த ஒரு விஷயத்திலையும் தோல்வி மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு வந்து பெரிய பெரிய வெற்றிகளை பார்க்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. அரசியலில் இருப்பவங்களுக்கும் அரசியல் சார்ந்த பணியில் இருப்பவர்களாகவும் இருந்தீங்க அப்படின்னா பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண்பீங்க. ரியல் எஸ்டேட் தொழில் மிக பெரும் லாபத்தை கொடுக்கும். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஏற்றார் போல சுமூகமாக நடந்து முடியும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் தீரும் அப்படின்றதையும் சொல்லணும். குரு பகவான், சனி பகவான், ராகு கேது பகவான் உங்களுக்கு பக்க பலமாக பல நேரங்களில் இருந்து உதவி புரிவார்கள். வரக்கூடிய அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஏணி மேலே ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். அதன் பிறகு உங்களுக்கு உச்சம்தான், சரிவு அப்படின்றதே இருக்காது. நீண்ட நாட்களாக போகணும் அப்படின்ட்டு நினைத்து கொண்டிருந்த கோவில்களுக்கு எல்லாம் சென்று வரக்கூடிய அற்புத வாய்ப்பு ஒவ்வொரு வருடத்துலையும் ஜூலை, செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்க அந்த வாய்ப்புகளை. பயணங்களின் போது ரொம்ப கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத மறுத்துவிட முடியாது. இயற்கையாக உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. செயற்கையாக நீங்களாகவே ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி கொள்ளாத வரை உங்களுக்கு வழக்குகளில் சாதகமான பலன்கள் நிச்சயம் கிடைக்கும். உங்களுடைய உறவினர்களிடம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எப்போவுமே உஷாராக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்று தான் சொல்ல வேண்டும். சொந்த தொழில் தொடங்கணும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயம் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் தொடங்கி வெற்றியை பார்ப்பீங்க. எதையும் சமாளித்து தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய அற்புத காலகட்டமாக ஒவ்வொரு வருடத்திலையும் செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள் நிச்சயம் இருக்கும். கடன் தொல்லையிலிருந்து விடுபட்டு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய யோகம் கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்கின்றது என்பது பிரம்மனின் விதி. ஒன்று, தொழில் வியாபாரத்தில் மிக பெரும் லாபத்தை பார்த்து கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். இன்னொன்று, பிரபலங்கள் மற்றும் விஐபிகளின் அறிமுகம் கிடைத்து அதனால் கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும். சுக்கிர பகவானும் புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயம் கொடுப்பார்கள். குறிப்பாக சொந்த வீடு, வாகனங்கள், விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும் அப்படின்றதில் எந்தவிதமான ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது நிச்சயம் சிறப்பாக தான் இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா 100ல் 90% கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு பிரம்மனின் விதிப்படி திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழுவீங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு
திருமணம் நிச்சயம் நடக்கும். பயப்படாதீங்க. பிள்ளைகளால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். தீராத பிரச்சனைகளை கூட தீர்த்து வைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு வல்லமை உண்டு. குடும்பத்தில் உங்களுடைய சொல்படி அனைவரும் கேட்பார்கள். இதற்கு முன்னாடி நீங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவித்திருந்தாலும் இதன் பிறகு குரு பகவானாலையும் சனி பகவானாலையும் யோகத்தை பார்ப்பீங்க. பிரச்சனைகளில் இருந்து விடுபட்டு வருவீங்க. உங்களுக்கு கல்வி ரீதியாக சிறப்பான பலன்கள் நிச்சயம் உண்டு. படிப்பு உங்களுக்கு அமோகமாக வரும். கன்னி ராசி அப்படின்றது மற்ற ராசிக்காரர்களை விட சிறப்பான பலன்களை பெறக்கூடிய ராசி என்பது பிரம்மனின் விதி. உத்தியோகஸ்தர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய திறமை உயரும். உங்களுடைய திறமை என்ன அப்படின்றத சக ஊழியர்கள் புரிந்து கொள்வாங்க. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல செய்தி விரைவில் உங்களை வந்து சேரும். தனியார் துறையில் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாம் நிச்சயம் கிடைக்கும். தாங்கள் விருப்பப்பட்ட வேலையில் சேர்வதற்கான வாய்ப்பையும் உங்களுக்கு ராகு பகவான் கொடுப்பார். வெளிநாட்டிற்கு செல்ல முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான், குரு பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து எந்த ஒரு விஷயத்திலையும் உதவிகரமாக இருக்க போகின்றார்கள். நீங்கள் யார் அப்படின்றத மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கக்கூடிய அற்புத காலகட்டமும் வரப்போகின்றது. வருகின்ற ஒவ்வொரு வாய்ப்பையும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் மிக பெரும் முன்னேற்றத்தை நீங்கள் நிச்சயம் காண்பீங்க அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. புதிய ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு நிச்சயம் உண்டு. திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கப் போகின்றது. பல வழிகளில் இருந்தும் பணம் வரப்போகின்றது. தந்தை வழியில் மிக பெரும் ஆதரவு கிடைக்கும். ஷேர் மூலமாகவும் பணம் வரும். சின்ன சின்ன விஷயங்களையும் சில நேரங்களில் போராடி தான் முடிக்க வேண்டி இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பணப்பற்றாக்குறை பெருசாக ஏற்படாது. வீட்டில் பயணத்தின் போது விலை உயர்ந்த பொருட்கள் களவு போகக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருப்பதால் பயணத்தின் போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக வைத்துவிட்டு செல்வது அவசியம். அடிக்கடி தாழ்வு மனப்பான்மை கூட ஏற்படக்கூடும். கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. வாழ்க்கை துணையுடன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இருக்காது. உங்களுக்கும் சரி, உங்கள் வாழ்க்கை துணைக்கும் சரி. உடன் பிறந்தவர்களால் சில நேரங்களில் சங்கடங்கள் வரக்கூடும். சொத்துக்களை வாங்கி விற்பதில் வில்லங்கங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிட்டும். உங்களுக்கு பெரிய பெரிய பதவிகளில் அமரக்கூடிய யோகம் நிச்சயம் உண்டு என்பது பிரம்மனின் விதி. தெளிவாக சிந்தித்து எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்பீங்க. வெளி வட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகின்றது. தடைபட்டு போன சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் அடுத்தடுத்து நடைபெறும். புது பதவி மற்றும் பொறுப்புகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் உங்களுக்கான மதிப்பு அதிகரித்து, வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கான மதிப்பு அதிகரித்து, சமூகத்தில் நீங்கள் யார் அப்படின்றத சும்மா கச்சிதமாக உங்களுடைய புகழை நிலைநிறுத்த போகிறீங்க. அரசாங்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகின்றது. பிற மொழி பேசக்கூடிய நபர்களால் நீங்கள் லாபத்தை பார்ப்பீங்க. உங்களுடைய மகனின் திருமணமோ மகளின் திருமணமோ சிறப்பாக நடக்கப் போகின்றது. உங்களின் திருமணம் கூட சிறப்பாக நடக்கும். தந்தையுடன் சில மனஸ்தாபங்கள் ஏற்பட்டாலும் பெருசாக பாதிப்புகள் இருக்காதுன்னு சொல்ல வேண்டும். பிள்ளைகளின் உயர்கல்வி, உத்தியோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட கவலைகள் எல்லாம் வந்து போகும். ஆனால் பாதிப்புகள் இருக்காது. நீங்கள் மற்றவர்களுக்காக உதவி செய்வதில் கொஞ்சம் சந்தோஷமும் அடைவீங்க. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாதவன் அப்படின்ட்டு உங்களை யாரும் சொல்லிட மாட்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார அப்படி ஒரு உறவு இருக்கும். உங்களை பார்த்து மற்றவர்கள் பொறாமை கூட படுவாங்க. சுத்தி போடுங்க. விலை உயர்ந்த ஆபரணங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது என்றே சொல்ல வேண்டும்.
புறநகர் பகுதிகளில் சொத்துக்களை வாங்கி போடக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. வழக்குகளில் வழக்கறிஞரின் ஆலோசனைப்படி கேட்டு நடங்க, இல்லைன்னா பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளவும் நேரிடும். வியாபாரத்தில் புது வியூகம் அமைத்து மிக பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. கடையை விரிவுபடுத்துவீங்க. ஒரு சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றும் வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கத்தில் முக்கிய பொறுப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீங்க. பணியாளர்களுடைய குறைகளை பக்குவமாக சுட்டி காட்டி திருத்தவும் செய்வீங்க. பிரபலங்களும் வாடிக்கையாளர்களாக உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. நினைத்தது நடக்கக்கூடிய அற்புத காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ள பாருங்க. படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு போட்டிகள்லையும் சிறந்து விளங்கக்கூடிய திறமை கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது. நீங்கள் உங்களுடைய பேச்சால் எதையும் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு பக்க பலமே. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்து அதில் வெற்றி காணக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெய்வ அருள் அதிகம் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் உள்ளவர், தெய்வீக ஈடுபாடு கொண்டவர். அதனால் இறைவனுடைய நேரடி பார்வையில் இருப்பவர்கள் தான் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள். எந்த ஒரு பிரச்சனைகள்லையும் சிக்கிக்கொள்ளாமல், எந்த ஒரு கிசுக்கள்லையும் மாட்டிக்கொள்ளாமல் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்பவர்கள் நீங்கள். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய அறிமுகத்தால் ஆதாயம் அடைவீங்க. சகோதர வகையில் எதிர்பார்த்த உதவிகள் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. விலை உயர்ந்த மின்சார சாதனங்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு வருமானம் சிறப்பாக இருக்கப் போகின்றது. வீடு மனை வாங்குவது விற்பது இதெல்லாம் உங்களுக்கு லாபகரமான தொழிலாக நிச்சயம் இருக்க போகின்றது. குறிப்பாக எந்த ஒரு காலகட்டத்திலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் சாதகமான பலன்களை உங்களால் தேடிக்கொள்ள முடியும், அமைத்து கொள்ள முடியும். சுயமாக சில முக்கிய முடிவுகளை எடுத்து வெற்றியை காண்பீங்க. பெரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்களால் பெரிய பெரிய உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டு. வெளிநாடு சென்று வர வாய்ப்புகள் அமையும். சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அடிக்கடி உண்டாகும். குறிப்பாக இயற்கை எழில்மிக்க இடங்களுக்கு சுற்றுலா சென்று வர வேண்டும் அப்படின்றதில் ரொம்ப பிரியமுடன் இருப்பவர்கள் தான் கன்னி ராசிக்காரர்களாகிய நீங்கள். குரு பகவான் சனி பகவானினுடைய சஞ்சார காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ராகு கேது பகவான்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து செய்யக்கூடிய தொழிலையும் செய்யக்கூடிய வேலைகளையும் உங்களுக்கு பல உதவிகளை புரிவார்கள். சுப பலன்கள் நிறைய உங்களுக்கு வந்து சேரும். வீண் விரய செலவுகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம்னே சொல்லணும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு, முன்னின்று நடத்தக்கூடிய அந்த பொறுப்பு உங்களை தேடி தான் வரும். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பண விஷயங்களில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க. தொழில் வியாபாரம் எல்லாம் சிறப்பாக இருக்க போகின்றது. குடும்ப ரீதியாக திருமண ரீதியாக அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. எதிர்காலம் பற்றிய பயமே இல்லாமல் எல்லாம் நன்மைக்கே, எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்ற ஒரு நேர்மறை சிந்தனையோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா பெரிய பெரிய வெற்றிகளை குவிப்பீங்க அப்படின்றது பிரம்மனின் விதியாக இருக்கின்றது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலம் தன்னம்பிக்கை, இன்னொன்று இரக்க குணம், இன்னொன்று நீங்கள் மற்றவர்களுடைய ஆலோசனையை கேட்டாலும் உங்களுடைய சொல்படி உங்களுடைய முடிவு தான் இறுதியாக இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு மிக பெரும் பலமாக இருக்கும். பலவீனம் என்று பார்க்கும்போது சில நேரங்களில் கூடா நட்பு எளிதில் தொற்றிக்கொள்ளும். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவீர்கள். இதெல்லாம் பெரிய பலவீனமாக இருக்கின்றது. தவிர்ப்பது நல்லது. சூது மது மாது இந்த விஷயங்களையும் அறவே ஒதுக்கி விடுங்கள். பங்கு சந்தையில் அதிக முதலீடு செய்வதையும் தவிர்த்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் பிரம்மனின் விதிப்படி அதிர்ஷ்ட கிழமைகள் என்று பார்க்கும்போது திங்கள் புதன் வெள்ளி. அதிர்ஷ்ட நிறங்கள் கருப்பு வெள்ளை நீலம். அதிர்ஷ்ட எண்கள் 1 3 4 7.
இதையெல்லாம் பயன்படுத்தி மிக பெரும் முன்னேற்றத்தை காண பாருங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கன்னி ராசியில் பிறந்த அனைவரும் கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவான், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் பொறுத்து பிரம்மனின் விதிப்படி தங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு சிறப்பான செல்வ செழிப்பான வாழ்க்கையை ஒவ்வொரு கன்னி ராசியில் பிறந்தவர்களும் அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.